ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லியோஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் சென்னை டு மதுரை ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் 4க்குலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தாம்பரம் ஸ்டேஷனில் இருக்கோம். 5:20க்கு ட்ரெயின், பட் சீக்கிரமே வந்துட்டோம். அப்போ தான் ரஷ் இல்லாமல் போகலான்ட்டு. ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரெயின் ட்ராவல் பண்ணி. ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. பட் இந்த டைம்லையும் ஸ்டேஷன் கூட்டமாக தான் இருந்தது. அண்ட் எங்களுக்கு 5:20க்கு ட்ரெயின் வந்தே பாரத்தில் புக் பண்ணியிருந்தோம். சீக்கிரம் வந்தனால நிறையாவே டைம் இருந்தது. ஸோ ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தென் எங்களுக்கு அலாட் பண்ண பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம். கரெக்டாக 5:20க்கு ட்ரெயின் வந்துடுச்சு. உள்ளே வந்தாச்சு. சீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் அண்ட் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. லெக் ரூம்லாம் நல்லா ஸ்பேஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கும் நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 5:40க்கு டீ அண்ட் பிஸ்கட் கொடுத்தாங்க ஏர்லி மார்னிங்னால. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்டாச்சு. தென் 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் லேப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராவல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டுமே போச்சு. 10க்கு மதுரை ரீச் ஆக வேண்டியது ஒரு ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் போட்டாங்க. அப்புறம் அங்கங்கே ட்ராக் ஒர்க்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இதுலேயே லேட் ஆகிடுச்சு. ஃபைனலி 12:30க்கு மதுரை ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இறங்கினதும் கேப் புக் பண்ணிட்டு ரூம் போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம் டைப் இல்லாமல் டெரஸில் ஒரு ஃபுல் ஹோம் மாதிரி புக் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஒரு குயிக் ஹோம் டூர் பார்த்துடலாம். வெளில டீ டேபிள் வித் சேர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ உள்ளே போகலாம். மெயின் டோர் வித் சேஃப்டி கேட்டோடு இருக்குது. போனதும் ஹாலில் சோஃபா, டீபாய், சேர் இருக்குது. லெஃப்ட்டில் ஒரு ஓப்பன் கிச்சன். ஃபர்ஸ்ட் டே கேன் வாட்டர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டேலாம் நம்ம வாங்கிக்கணும். கிச்சனில் என்ன திங்ஸ்லாம் இருந்துட்டு பார்க்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருவாங்க. தென் பேசிக் திங்ஸ் லைக் சுகர், சால்ட், காஃபி பவுடர், டெய்லி யூஸ் வெசல்ஸ் லைக் கிளாஸ், பிளேட், பேன் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆல்சோ ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹால்லேருந்து ரைட் சைட் போனால் வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது. அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு கிளாத் ஸ்டாண்ட் இருக்குது, வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு காமன் பாத்ரூம், நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இப்போ ரூம் உள்ளே போகலாம். ஒரு பெரிய பெட்ரூம், அங்கேயே 2 காட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி, ஏசி, சைட் டேபிள் அண்ட் வார்ட்ரோப் இருக்குது. அண்ட் இதான் ஃபுல் ரூம் வியூ. அண்ட் வார்ட்ரோபில் அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அயனிங் டேபிள் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு சைட்லேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஹோம் டூர். இப்போ டைம் 1 ஆகுது. லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு பார்வதி பவன் வந்திருந்தோம். இது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு ரிட்டன் ரூம் போகிறப்போ ஸ்வீட் சாப்பிட்லான்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் ஷாப்பில் கேக் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கினோம். இப்போ டைம் 8, டின்னர் சாப்பிட்லான்ட்டு சண்முகம் மெஸ் வந்திருந்தோம். குட்டி ஸ்பேஸ் தான், பட் ஃபுட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் முட்டைக்கொத்து இடியாப்பம், ஒயிட் எக் பன் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு ரூம் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மீனாட்சி அம்மன் கோவில் வந்திருந்தோம். மார்னிங்கே செம கூட்டமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு சாமிக்கும் மாலை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்துட்டு கோவிலுக்கு வெஸ்ட் டவர் ஆப்போசிட்டில் நாகப்பட்டினம் ஸ்வீட் ஸ்டால் இருக்குது. அங்கே உருளைக்கிழங்கு பொட்டலம் வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு அப்படியே பேக்கேட் வழியாக வெளியே வந்துட்டு இருந்தோம். பார்த்தா அவ்வளோ ஷாப்ஸ் இருந்தது. மார்னிங் ஓப்பன் ஆகலை, இதெல்லாம் ரிட்டன் வரும்போது தான் ஓப்பனாக இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்பாட் திருமலை நாயக்கர் மஹால் வந்திருந்தோம். இந்த மஹால் 17th செஞ்சுரியில் திருமலை நாயக்கர் ராஜாவால் கட்டப்பட்டிருக்கு. இது மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. மஹாலோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 9 AM to 5 PM, 1 to 1:30 லஞ்ச் டைம். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் போகலாம். அண்ட் இந்த மஹாலோட ஆர்கிடெக்சர் பார்க்க அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. இங்கே சவுண்ட் அண்ட் லைட் ஷோலாம் இருக்குது. பட் நாங்கள் போயிருந்தப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இந்த பேலஸோட ஹைலைட்டே இந்த தூண்கள் தான். மொத்தம் 248 தூண்கள். இதோட உயரம் 82 அடி, அகலம் 19 அடி.
சீலிங்கில் இருக்க ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. தென் அந்த ராஜாவோட சேர்கிட்ட போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி போனால் பேலஸோட ஹிஸ்ட்ரி இருந்தது. பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது டைம் 1 ஆகுது. லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு சப்தகிரி வந்திருந்தோம். வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் பரோட்டா. டேஸ்ட்டு செமையாக இருந்தது. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிகிர்தண்டா குடிக்கலான்ட்டு மதுரை நம்பர் 1 ஜிகிர்தண்டா, இந்த ஷாப்பை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் போகலான்ட்டு. ஸோ அங்கேயும் போய் ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம். தென் ஈவினிங் போல் வெளில போகலான்ட்டு தெப்பக்குளம் போயிருந்தோம். இங்கே அந்த சன்செட் வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர்நூன் அடித்த வெயிலுக்கு இப்போ தான் கிளைமேட்டும் கொஞ்சம் கூலிங்காக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே தெப்பக்குளத்தை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே வாக் போனோம். அங்கே இந்த முக்தீஸ்வரர் கோவில் ஆப்போசிட்டில் ஒரு ஓல்டேஜ் கப்பிள்ஸ் ஹெல்த்தியான சூப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மஷ்ரூம் சூப், முடவாட்டு கிழங்கு சூப், முருங்கைக்கீரை சூப்புன்ட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நாங்கள் மஷ்ரூம் சூப் ட்ரை பண்ணோம். நீங்களும் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பைரோ பிஎஃப் ஃபுட்ஸுங்கிற ஷாப்பில் பால் கடம்பு சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் மைல்ட் அண்ட் குட்டாக இருந்தது. அண்ட் அது சாப்பிட்டா பாடி ஹீட்லாம் ரெடியூஸ் பண்ணுன்ட்டு சொல்கிறாங்க. தென் இந்த ஷாப்பில் ஸ்டெட் அண்ட் கிளிப்லாம் நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். தென் இந்த சரவணன் வடைக்கடையில் முள்ளு முருங்கை வடை பஜ்ஜிலாம் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதுவும் அந்த முள்ளு முருங்கை வடைக்கு ஒரு பொடி கொடுக்குறாங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போது டைம் 8 ஆகுது. மதுரை டு ராம்நாத் போகிறதுக்கு பஸ் ஏறியாச்சு. அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லியாகவே கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம் கோவில் போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அக்னி தீர்த்தக்கரை போயிட்டு கை கால் நினச்சிட்டு தான் கோவிலுக்கு போக போகிறோம். மார்னிங் சன்செட் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி கோவில்லையும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அண்ட் கோவில் பக்கம் போய் சாமிக்கு மாலை வாங்கிட்டு அங்கேயே ஸ்லிப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கோவில் உள்ளே போயிட்டோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு. தென் எல்லாருக்கும் வெளில போகிறப்போ லட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு வெளில கிளம்பியாச்சு. வெளில வர்றப்போ தான் இந்த கோயிலோட ஃபேமஸான அம்பாள் சன்னதிக்கு வெளில இருக்க இந்த பிரகாரம். இங்கே இருக்க ஆர்கிடெக்சர் அண்ட் பெயிண்டிங்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அண்ட் லாஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரும்போது மொபைல்லாம் நாட் அலவுட் அண்ட் செக்கும் பண்ணாங்க. பட் இந்த டைம் செக் பண்ணல அண்ட் நிறையா பேர் உள்ள மொபைல் யூஸ் பண்ணாங்க. ஸோ நானும் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்தாச்சு. ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்போ பாமன் பிரிட்ஜில் இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.